நமது ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய தாசன் எழுதுகிற கடிதத்திலே குறிப்பிடுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதுகிறார்? அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதுகிறார். சிறைச்சாலை நிருபங்களிலே இந்த பிலிப்பியர் நிருபமும் ஒன்று. இதை பிலிப்பியர் நிருபம் என்று சொல்லுவதை விட சந்தோஷத்தின் நிருபம் அல்லது மகிழ்ச்சியின் நிருபம் என்று இதை சொல்லலாம். கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனை தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று சந்தோஷத்தை தேடி இந்த உலகம் எங்கெங்கோ அலைகிறது. பொருட்களினாலோ பிள்ளைகளினாலோ உறவுகளினாலோ தாங்கள் விரும்பின காரியங்களை பெற்றுக்கொள்வதினாலோ மாம்சீக விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறபடியினாலோ அவர்கள் தாங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியாய் இருக்கும் பொருட்டு ஒருவன் கொண்டிருக்கிற எந்த சுயநலமான விருப்பமாக இருந்தாலும் இச்சைக்கு ஒப்பான பாவம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆம், நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொருட்டு தேவனுக்குள்ளாக நாம் வர வேண்டுமே ஒழிய மகிழ்ச்சியாக இருக்கும் பொருட்டு எந்த விதமான சுயநல விருப்பம், அது எந்த காரியத்திற்காக இருந்தாலும் சரிதான், சுயநல விருப்பம் இச்சைக்கு ஒப்பான ஒரு பாவம். அதனுடைய வேர் மாம்சத்தில் இருக்கிறபடியால் அது தேவனுக்கு முன்பாக ஒரு காலம் நிற்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய பிரமாணத்திற்கு உட்பட்டதல்ல, அவ்வாறு உட்படவும் முடியாது என்பதாக மிக திட்டமாக தெளிவாக ஆணி அறைந்ததைப் போல பவுல் அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய இந்த நூற்றாண்டில் இந்த மனுக்குலம் கொண்டிருக்கின்ற கொள்கை என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் இருப்பது சந்தோஷமாக இருப்பதற்காகவே, வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவே நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ச்சியாயிரு, உன் மனம் விரும்புகிறபடி நீ செய், சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த வாய்ப்புகளை நீ விட்டுவிட்டாயென்றால் பிறிதொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே முடியாது என்கின்றதான அப்படிப்பட்ட ஒரு கொள்கையோடு கூட இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே மக்கள் ஜீவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஒரு சில கிறிஸ்தவ ஊழியர்கள் என்று சொல்லி வழிநடத்துகிறவர்கள் கூட இந்த நாட்களிலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக ஒரு உணர்ச்சி வசப்பட்டுதான காரியங்களை மக்களுக்கு போதித்து, உணர்வுள்ள ஒரு காரியங்களை இல்லை, உணர்ச்சி வசப்படுகின்ற காரியங்களை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு திசை திருப்புவதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே நான் ஒரு காட்சியை காண முடிந்தது யூடியூப்பில். கூடார பண்டிகை என்று சொல்லி ஒரு குத்தாட்டம் போட்டுக்கொண்டு எவ்வளவு தேவனுடைய நாமம் அபகீர்த்தியாய் அங்கே பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரா சகோதரி, மகிழ்ச்சி என்பது உன்னுடைய ஆட்டம் பாட்டத்தில் அல்ல. மகிழ்ச்சி என்பது நீ மற்றவர்களோடு இணைந்து செய்கிற தவறான காரியங்களில் அல்ல. இவைகளெல்லாம் மரணத்தின் வழிகள் என்பதை நீ மறந்து போகாதே. மகிழ்ச்சி என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது தான் மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் விரும்பிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதனாலோ, நீங்கள் விரும்பிய ஒரு வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துவதினாலோ அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கிவிட முடியும் என்று நாம் சொல்ல முடியாது. ஒருவேளை அவைகளெல்லாம் குறைந்த காலங்களுக்கான ஒரு சந்தோஷம் தானே ஒழிய நிறைந்த நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நான் ஒரு வாகனம் வாங்கிவிட்டேன், வீடு வாங்கிவிட்டேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி அல்ல. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய இனஜன பந்துக்களோடு, உற்றார் உறவினரோடு, பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோடு இருப்பது மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். ஆம், அந்த மகிழ்ச்சியும் சில காலங்கள் மாத்திரமே. உடன்பிறப்புகளாலோ இல்லை என்றால் உறவினர்களாலோ அல்லது நீ எதை விரும்பி நாடி தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை செய்யும்படியாக நாடி ஓடி நீ அடைந்து கொள்ளுகிறாயோ அவைகள் உனக்கு மகிழ்ச்சி அல்ல, வீழ்ச்சியை தான் கொடுக்கும் என்பதை மறந்து போகாதே. ஆம்,
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற வாழ்க்கை, அதைத்தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்று சொல்வது. உங்களை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தர், ஆகையினாலே நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பாருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்பதாக அங்கே வாசிக்கிறோம். ஆம், உங்களை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தர். ஆகையினாலே மகிழ்ச்சி என்பது என்ன? பரிசுத்தத்தோடு நீங்கள் அவரை ஆராதிப்பது, பரிசுத்தத்தோடு அவரை தரிசிப்பது தான். அதைத்தான் எபிரேயர் 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 14 வசனம், யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. மத்தேயு 5:8 ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே சொல்கின்ற பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த சுத்தம், இருதயத்தின் சுத்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் இருதயத்திலே வீற்றிருக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற அந்த மேலான சந்தோஷம் இருக்கிறதே, அதுதான் தேவனை தரிசிப்பதற்கு என்னை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. உன்னுடைய உலக ஆஸ்திகள், உலக மேன்மைகள், உலக சம்பத்துக்கள், உலக பொருட்கள் ஒரு நாளிலே கடந்து போய்விடும். கடவாதிருக்கிற தேவனுடைய அந்த பிரசனம் என் இருதயத்திலே அவர் ஆளுகை செய்கின்ற பொழுது கிடைக்கிற அந்த அனுபவம் இருக்கிறது, ஒரு காலம் கடந்து செல்ல முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கலாம். பரிசுத்த லூக்கா 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 12 அதிகாரம் 19-20 வசனத்தில் அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நல்ல ஒரு உழைப்பாளி, ஆகையினாலே அவனுக்கு விளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது, நிறைய விளைச்சல் வந்து விட்டது. ஆகையினால் அவன் என்ன சொல்லுகிறான்? 18 வசனத்தில், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன், ஆத்துமாவே உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ இளைப்பாறு, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக சிந்தித்து கொண்டிருந்தான் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், இன்று அநேகருடைய நிலை எப்படியாகத்தான் இருக்கிறது. நான் புசித்து குடித்து பூரிப்பாய் இருப்பதற்காக சொத்துக்கள் சுகங்களை சேர்த்து வைக்கிறேன். அவைகள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, அவைகள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, மதிகேடனே என்று சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவையானது ஒன்றே. நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருக்குள்ளாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருட்கள் அல்ல, பொருட்களையும் ஆஸ்திகளையும் தேடினவன் மதிகேடன் என்று அழைக்கப்பட்டான். மதுவை தேடினவன், மாதுவை தேடினவன், களியாட்டு, ஆட்டம், பாட்டம், குத்தாட்டம் இவைகளை தேடுகிறவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நிரந்தரமான நிலையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்குள்ளாக இருக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அது மாத்திரமே நிலையான சந்தோஷத்தை எனக்கு கொண்டு வர முடியும். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியை எல்லையாய் வைக்காமல் பரிசுத்தத்தை எல்லையாய் வைத்திருக்கிறது என்பதை நாம் படிக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ள முடியும். ஆம், என் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பரிசுத்தத்தை எல்லையாய் வைத்திருக்கிறார், மகிழ்ச்சி அல்ல. நீ பரிசுத்தத்தை எல்லையாய் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தெய்வீக மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி உனக்கும் எனக்கும் கிடைக்கிறது. தேவன் மக்களுடைய இருதயத்தை குறித்த நிலையைத்தான் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல் அவர்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு வாழ்க்கையே அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறது பரிசுத்தம். பரிசுத்தமாக இருப்பவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறான், கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கீழ்ப்படிதல் கொண்டவனாய் தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிறவனாக காணப்படுகிறான்.
சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவன் பூரண மகிழ்ச்சி கொண்டவனாயிருப்பான். ஆகிலும் அவனை பொறுத்தவரையில் தான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறான் என்ற கேள்வி அல்ல, தான் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறான் என்பதே முக்கிய கேள்வியாய் அவனுக்குள் குடிகொண்டிருக்கும். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் என்பதல்ல, நீ எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறாய். தான் பரிசுத்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டு அதே சமயம் ஒருவன் மகிழ்ச்சியை நாடுவது மாபெரும் புத்தீனமான காரியம், மதீனமான ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளவும் பின்பு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றவும் நீங்களும் நானும் எடுக்கின்ற முயற்சியே மிக சிறந்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை கிறிஸ்துவனுடைய தீர்மானத்திற்கு விட்டுவிடுவதே ஒப்பற்ற ஒரு வழி. ஆம், கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் இருக்கின்ற பொழுது பூரண சமாதானம், பூரண சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். செபிப்போம். அன்பின் பிதாவே, வீழ்ச்சியுற்ற எங்கள் மாம்சத்தில் பாவம் மகிழ்ச்சியை நாடுகிறது. நாங்களோ பரிசுத்த ஜீவியத்திலும் பிதாவின் சித்தம் செய்வதிலும் பிரதான விருப்பம் கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை நீர் அருளி செய்து எங்களுக்கு உதவிட தயவாய் உம்முடைய பாதத்தில் கெஞ்சி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.